மாமா உன்னை நம்பித்தான் வந்திருக்கேன். என்ன கேளு மாமா, போ கிளவிய கூப்பிடுறாரு. பாட்டி பாட்டி பாட்டி. அண்ணே அண்ணே பாட்டி வந்துச்சுண்ணே. என்னடா சத்யராஜ், என்ன விஷயம்? மாமன் தான் பாட்டி, உங்ககிட்ட எதை கேட்கணுமா, அதான் கூப்பிட்டேன். ஐயோ, கிளவி சும்மாவே பேயாடுமா, இவ உடுக்கி வேற அடிச்சு விடுறானே. சத்யராஜ், கரகாட்டக்காரிய கரெக்ட் பண்றது நீயே. அதோ அங்க நிக்கிறாளே பறவை கிளவி, அதை நான் கரெக்ட் பண்ணணுமா? நோ, நெவர். என் செல்ல மாமா இல்ல, எனக்காக கேளு மாமா, கேளு மாமா. மாப்பிள்ளை, உனக்காக நான் கட்டாயமே கேட்கிறேன். டேய் மாமா நடைய பார்த்தல. பாட்டி, நேத்து என் மாப்பிள்ளை பொண்ணு கேட்க வந்தப்போ நாள் சரியில்லை நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நாள் நல்லாத்தான் இருக்கு. அதனாலதான் நானும் என் மாப்பிள்ளை சேர்ந்தே வந்திருக்கிறோம். ஏண்டா நம்பியார குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கியா? நோ பாட்டி, நோ. நாங்க குடிச்சிட்டு வந்தாலும் குடிக்காம வந்தாலும் நாங்க உளர மாட்டோம். அங்க நிக்கிறானே என் மாப்பிள்ளை சத்யராஜ், உன் பேத்தி திருமாயே மனசார விரும்புறா, காதலிக்கிறா. உன்னை விட உன் பேத்திக்காக உசரையும் கொடுப்பான். பை உன் பேத்தியே என் மாப்பிள்ளை சத்யராஜை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீன்னா அவ கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவான் பாட்டி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அம்மா சூப்பரா சொன்ன. கொடுக்க முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? கொடுக்க முடியாதா? அங்க நிக்கிறானே மாட்ட சாட்டமா என் மாப்பிள்ளை சிங்கம், உன் பேத்தியோட காதலை அவனை விட்டு உன் பேத்திய தூக்கிட்டு போய் தாலி கட்ட வச்சிருவேன். தட்ஸ் ஆல். ஏ சத்யராஜ், நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் என் பேத்திய உனக்கு கட்டி தர மாட்டேன். கிளவி, நெட்டையா வளர்ந்தாலும் குட்டையா வளர்ந்தாலும் பொண்ணு கேட்டா கொடுக்கணும். என்னமோ உன்னைய பொண்ணு கேட்ட மாதிரி சிலுத்துக்கிற. என்ன மாமா, நான் கேட்டது சரிதானே? மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை. டேய், நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கடா. இருங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. சிவகாமி, ஏ சிவகாமி. என்ன பாட்டி? அடியே சிவகாமி. இவனை காணா. ஏ கிளவி, பொண்ணு கேட்டா கொடுக்கணும்னு சொல்லி இல்ல கொடுக்கலன்னு சொல்லு. டாடி ஃபூல். எதுக்கு போலீஸ்கார மேல கூப்பிடுறேன்? மோகினி பேயும் வந்துருச்சு. என்ன பாட்டி, ஏன் கூப்பிட்ட? ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்து திருமாய பொண்ணு கேக்குறாங்க. தரலன்னு சொன்னதும் தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன்னு என்ன பயமுறுத்துறாங்க. அவங்கள என்னன்னு கேளு. அவங்கள விடாத. இவங்களே சேர்ற பொண்ணு கேட்க வர. எல்லாம் உன் மேல தானா? அதனால தைரியம் வந்துட்டா. தைரியம் இருந்தா பொண்ணு தாலி கட்டணும். உங்களுக்கு தைரியம் வந்துட்டா? அடி வாங்கி ஆயில அந்த ஆளு கூட சேர்ந்து நீ தானே சொன்ன கட்டினா திருமய மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு, இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு. அதான் நான் பொண்ணு கேட்டு போனேன். இது தப்பா? அதுக்குன்னு சம்பிரதாயம் ஒரு வரமுறை இல்ல. இப்படிதான் குடிச்சிட்டு வந்து பொண்ணு கேட்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் திருமாயே விரும்புறேன். கல்யாணம் பண்ணி வையே, இல்ல நீயே எனக்கு கொல்லி வை. அப்படியே என் பேத்தி உன்னை விரும்பி இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை பொண்ணு கேட்க வர சொல்லியிருப்பா. சொன்னாளா? சொல்லி இருக்க மாட்டா. பாட்டி, அவன் திருமாய் மேல இருக்கிற ஆசையில ஏதோ தெரியாம கேட்டான். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தியா கேக்குறேன். உன் திருமாயை என் தம்பி கல்யாணம் பண்ணி வை பாட்டி. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சிவகாமி? 18 வயசாகி என் பேத்தி பெரிய மனுஷி ஆகாம இருக்கா. அவளை எப்படி கட்டி கொடுக்க முடியும்? நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை இல்லைன்னா நீங்க பேச மாட்டீங்களா? சத்யராஜுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வேணாமா? மாப்பிள்ளை, வயசுக்கு வராத பொண்ணையா இத்தனை நாளா துரத்தி லவ் பண்ண? அவளோட அழகே தனி அழகு மாமா. அட போ மாப்பிள்ளை, இத வெளியே சொன்னா முன்னாடி சிரிக்க மாட்டாங்க, பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாய் தகப்ப இல்லாத என் பேத்திய நீதானடி வளர்த்த. திருமாயி மேல எனக்கு உரிமை இருக்கு பாட்டி. திருமாயி எனக்கு பிறந்திருந்தா என் தம்பிக்கு நான் தானே கட்டி கொடுக்கணும். திருமாயி நான் வளர்த்த பிள்ளைதான். ஆனா நான் பெக்காத மவ பாட்டி. அதனால என் தம்பிக்கு தான் திருமாயிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்.
பாட்டி, என் பொண்டாட்டி சிவகாமியே சொல்லிட்டா. அடுத்த முகூர்த்தத்திலேயே சத்யராஜுக்கு திருமாய்க்கு நிச்சயதார்த்தம். எப்ப வயசுக்கு வர்றாளோ அப்ப கல்யாணம். எப்படி மாப்பிள? மாமா அது வரைக்கும் திருமாயோட ஜாலியா லவ் பண்ணு. சூப்பர் மாமா. எப்பயும் மாமனை பார்த்து தான் கத்துவா. மாமனும் இங்க இருக்கு, அப்புறம் ஏன் கத்துறா? உஷ், ஷே, ஷே. என் வயிற்றுல இப்பதாண்டி பாலை வாத்த. அடே தம்பி சத்யராஜ், திருமாயி வயசுக்கு வந்துட்டாயா? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மாமா ஜூட். மாப்பிள குட். ஓகே பா. ஓகே. நம்பியாருக்கும் சத்யராஜுக்கும் சமாச்சாரம் கொடுத்தாச்சா? எல்லாம் ஆண்டு அனுபவிச்ச மனுஷன், சும்மா கொண்டு போனா மரியாதையா இருக்காது பாருங்க. ஏப்பா விளையாட்டா கொண்டு போனாலும் விஷயத்த கரெக்டா முடிச்சிருவானுங்கப்பா. ஏன்பா பெருசு சாங்கியத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்கப்பா. அங்க பாரு புளியோசை கடிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா டெட் பாடியா இருக்கிற நேரத்துல அவன் எங்கடா போயிட்டா? மாமா என்னடா ரகசியம்? திருமாயி பெரிய மனுஷன் ஆயிடுச்சுல்ல, அது இன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குடிக்குதான். நான் தான் மாமா இன்னைக்கு போய் பாத்துறான்னு அனுப்பி வச்சேன். எப்படி மாமா ஐடியா? இங்க ஒரே பாடி நாத்த கட்ட போச்சு. இதுல இவங்க ரெண்டு பேர்த்த டூயட் ஆட ஆரம்பிச்சுட்டேன். ஏண்டா அவங்க ரெண்டு பேர் இல்ல, அனார்கலி அம்பிகாவதியா உன்ன? இவ பெரிய மனுஷி ஆனதும் போதும் பச்சை புள்ள மாதிரி கிறங்கியே படுத்து கிடக்குறா. யாரடி அவ இடுப்ப ஆட்டி ஆட்டி போறது? அமுதவல்லியா? ஆமாக்கா. கல்யாணிய அந்த பக்கம் பார்த்தனா கொஞ்சம் வீட்டு பக்கம் துரத்தி விட்டு போடி. நான் உன் வீட்டுக்காரன் நம்பியாரல பாக்க போறேன். ஏய், என்னைக்காவது நீ நம்பியார மாட்ட போறீங்கடி. அப்ப பிய்யுது பாரு விளக்கமாறு. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன கணக்கா கட்டினவனா குத்துக்கல்லாட்ட இருக்கும் போது மாமாங்கிற பேர்ல நீ இழுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? ஏய் சிவகாமி அக்கா, எதுக்கு எடுத்துட்டு ஓடணும்? என்னைய மாம உனக்கு சக்கலத்தையே வச்சு பாரு. இருடி சிரிக்கி, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். ஏண்டி திருமாயி, இப்படி மச மசன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? பொழுது சாயத்துக்குள்ள போய் குளிச்சுட்டு குடிசைக்குள்ள வாடி. ஏ திருமாயே பயந்துட்டாக்க கண்ணை திறந்து பாரு.
தீட்டு கடிக்காதவள என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, அக்கா, அக்கா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கா. கொசக்கட்ட பையல. அக்கா, நல்லது கெட்டது கூட தெரிய மாட்டேங்குது. இனிமே இவள பார்த்த பிச்சு பிச்சு. அக்கா. போடா, போடா. அக்கா, அக்கா, என்ன தப்பு பண்ணலக்கா? ஆயிரம் நேரம் இருந்தாலும் உன் தம்பிக்கா? அறிவு வளர்ந்திருக்கா. வேணாம், வேணாம். வாங்க இருந்து. வாங்கடா. ஐயோ. வா. யோ நம்பியாரு, எங்கயா உன் மாப்பிள்ள சத்யராஜ காணோம்? அப்ப என் கூட வந்து ஆடுறது யாரு? ஏன் சொல்றா நான் ஆடுனா எங்கோட நீ ஆட மாட்டியா? இந்த சொர்ணா ஆடுனா ஆம்பளை புலியோட தான் ஆடுவா, பொம்பளை புலியோட ஆட மாட்டா. போய் சீக்கிரமா உன் மாப்பிள்ள சத்யராஜ வர சொல்லு. இல்லனா வாங்கின காசுக்கு நீ தான் டெட் பாடியா போவ. மானமே